வணக்கம். சென்னை எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி அசத்தலான ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். மிளகாய்த்தூள், ஹோம்மேட் மசாலா, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சைப்பழம், உப்பு. இது மத்தி மீன். நான் உங்களுக்கு போன வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி காசிமேடுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி. இந்த மீனை நல்லா இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நல்லா அப்போ தான் மசாலா ஊறும், நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இது ஹோம்மேட் வீட்டு மிளகாய்த்தூள். இதில் காட்டியிருக்க எல்லா மசாலாவும் நான் வீட்டில் அரைச்சது தான். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலாவில் நான் சோள மாவு, அரிசி மாவு, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் போல் உப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வீட்டில் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். இது குழம்பு மிளகாய்த்தூள். இது வெறும் மிளகாய்த்தூள். இது ஒரு கலருக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நம்ம இதில் போடுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது நல்ல ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது. அது மாதிரி எலுமிச்சைப்பழம். இது அந்த பொருளை அதாவது நம்ம அடுத்த நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா கூட இது கெடாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் கிடைக்கும். எலுமிச்சைப்பழம் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இது நல்லா உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த மசாலா நீங்கள் சிக்கன் பொரிக்கிறப்போ கூட சரி, எது நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்பையும் இந்த மாதிரி நீங்கள் ஆயில் கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவை இந்த பொருள் மேலே தடவி நீங்கள் வறுத்திங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் போல் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு தோசை பதத்துக்கு இருக்கட்டும். தோசை மாவு பதத்துக்கு அந்த மாவு இருந்துச்சுன்னா நம்ம மீன் அதில் எல்லா மீன்லேயும் அது படுற அளவுக்கு அந்த மசாலா நம்ம மேலே போட முடியும். ஒரு மீனாக எடுத்து நீங்கள் அந்த எல்லா மீன்லேயும் அந்த மசாலா இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. நல்லா மீனுக்குள்ளே இந்த பின்பக்கம், அடிபாகம், அந்த வயிறு பாகத்துலலாம் கூட நல்லா மசாலா தடவி கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் போல் இந்த மீனை எப்பயுமே ஊற வைங்க. இந்த ஹோம்மேட் மசாலான்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது நான் எவ்வளோ தனியா, எவ்வளோ மிளகா போடணும் அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம நான் யூஸ் பண்ணுற எல்லா மசாலாஸும் நான் வீட்டில் தான் அரைப்பேன். பசங்களுக்கு அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்றதுனால நான் வெளியே எந்த மசாலாவையும் நான் வாங்கிறது கிடையாது. அதனால் நானே தான் வீட்லேயே தான் நான் எல்லா மசாலாவும் அரைச்சி இந்த வீடியோவில் நான் காட்டுற எல்லா மசாலா பொருளுங்களும் நான் வீட்டில் அரைச்சது தான். ஏன்னா தனித்தனியாக மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரி நான் தனித்தனியாக போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இது எல்லாத்தையும் நான் ஒன்றா வறுத்து நல்லா காய வச்சு வறுத்து அரைச்சி அந்த மாதிரி இருக்கிற மசாலாஸ் தான் என்கிட்ட இருக்கும். நான் உங்களுக்கு தனியாக அந்த மசாலாலாம் எல்லா மசாலாவும் என்கிட்ட நான் வீட்டில் அரைச்சது தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் உங்களுக்கு அந்த வீடியோலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு போடுறேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா கூட எனக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போல் கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டு, கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரை ஆகிறப்ப அதனுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலை கொத்து போட்டு அதுக்கு மேலே ஃபிஷ் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் காட்டுறத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நான் சொன்ன மாதிரி இந்த மசாலாஸ்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து எப்படி அரைக்கணுன்றதை கூட போடுறேன். அப்படி உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சால் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். நீங்கள் எங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். ஃபிஷ் நல்லா தொலைவா நம்ம திருப்புற அளவுக்கு தள்ளி தள்ளி போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பெரட்டி விடுறப்போ மீனுமே நல்லா உடையாமல் நல்லா வரும். நான் இதில் சொல்லியிருக்க இந்த மாதிரி நீங்கள் ஹோம்மேட் மசாலா நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா, இந்த லெமன்லாம் போட்டு இந்த மாதிரி ஆயில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி மீன் மசாலா இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக மீன் உடையாது. இந்த மீன் உடஞ்சிருது, எடுத்தால் துண்டு துண்டு ஆகுது, இந்த எந்த ப்ராப்ளமும் நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.